மருத்துவமனையில் நள்ளிரவு 12 மணி. அந்த அமைதியை கிழித்து கொண்டு ஒரு சத்தம் கேட்டது. ஒரு இளம்பெண் மணப்பெண் கோலத்தில் மயங்கிய நிலையில் கொண்டு வரப்பட்டாள். முதலிரவு அறையில் தனது மிருகத்தனமான கணவனின் அத்துமீறல்களை தாங்க முடியாமல் அவள் உடல் நலிவுற்று போயிருந்தது. ஆனால் அங்கிருந்த மருத்துவர்கள் அவளுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டனர். பணியிலிருந்த நான் அவள் மேல் பரிதாபப்பட்டு அருகில் சென்றேன். ஆனால் அவளது உடலை பார்த்த மாத்திரத்தில் என் காலடியில் இருந்த பூமியே நழுவுவது போன்ற அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. எனது 8 வருட செவிலியர் பணியில் இப்படி ஒரு வழக்கை நான் பார்த்ததே இல்லை. அந்த இளம் பெண்ணை பார்த்தபோது அவளுக்கு திருமணம் நடந்ததாகவே எனக்கு தோன்றவில்லை. ஏதோ ஒரு கொடூரமான காட்டு மிருகத்தின் முன்னால் அவளை தூக்கி போட்டது போல் இருந்தது. அந்த பயங்கரமான இரவு இன்றும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது. அந்த ஒரு இரவுக்கு பிறகு என் வாழ்க்கையே மாறிவிட்டது. என் சிந்தனை முறை மாறியது. இன்றும் அந்த கதையை சொல்லும் பொழுது என்னையும் அறியாமல் நான் அழுது விடுகிறேன். ஆனாலும் இந்த உலகில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் பகிர்கிறேன். அன்று இரவு நேரம். இரவு பணியில் டாக்டர் நிவேதிதா இருந்தார். அந்த மருத்துவமனையிலேயே அவர்தான் மிகவும் அன்பானவர், மென்மையான குணம் கொண்டவர். நான் அங்கு நர்ஸாக பணியாற்றினேன். என் பெயர் அஞ்சலி. கடும் குளிர்காலம் என்பதால் திருமண சீசன் களை கட்டியிருந்தது. எனவே மருத்துவமனையில் நோயாளிகளின் கூட்டம் அதிகமாக இல்லை. நான் டீ தயாரித்துவிட்டு அமர்ந்தபோது டாக்டர் நிவேதிதாவும் வெளியே வந்து அமர்ந்தார். அஞ்சலி, எனக்கும் ஒரு கப் டீ கொடு என்று கேட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக இங்குள்ள எந்த மருத்துவரும் நர்ஸ் மற்றும் ஊழியர்களுடன் அமர்ந்து டீ குடிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன தடையோ தெரியாது. ஒருவேளை நாங்கள் நோயாளிகளின் அசுத்தங்களை அகற்றுவதால் நாங்கள் சுத்தமானவர்கள் இல்லை என்று அவர்கள் நினைக்கலாம். எங்களோடு அமர்ந்து சாப்பிடுவதை விடுங்கள், தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள். ஆனால் டாக்டர் நிவேதிதா அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மிகவும் பண்பானவர். அவர் என் அருகில் வந்து அமர்ந்தது எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. வெளியே பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. குளிரின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அந்த சூடான டீ தான் எங்களுக்கு புகலிடமாக இருந்தது. நான் டீயை கப்பில் ஊற்றிய அந்த தருணத்தில்தான் ஒரு இளம்பெண்ணை தூக்கி கொண்டு உள்ளே வந்தார்கள். அவளது உடைகளை பார்த்ததுமே அவள் ஒரு மணப்பெண் என்பது தெரிந்தது. அவள் இருந்த நிலையை பார்த்தால் அன்றே அவளுக்கு திருமணம் நடந்திருக்க வேண்டும். அவளுடன் 2 இளம் பெண்கள் வந்திருந்தனர். அவர்கள் அவளது சகோதரிகளா அல்லது நாத்தனார்களா என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அவர்கள் மிகவும் பதற்றத்தில் இருந்தார்கள். அவர்களுடன் ஒரு முதிய பெண்ணும் இருந்தார். சீக்கிரம் பாருங்கள், நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று அவர்கள் கதறினர். டாக்டர் நிவேதிதா அவளை உடனே உள்ளே கொண்டு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு எழுந்தார். நானும் அவருக்கு உதவியாக உள்ளே சென்றேன். மற்றொரு நர்ஸ் அவர்களின் விவரங்களை ஃபைலில் எழுத வெளியே அமர்ந்திருந்தார். ஏனெனில் எங்களுக்கு முதன்மையான நோக்கம் அந்த இளம்பெண்ணின் உயிரை காப்பதுதான். ஆனால் உள்ளே சென்றதும் டாக்டர் நிவேதிதாவின் நிலைமையை பார்த்து நான் மிரண்டு போனேன். அவர் அந்த இளம்பெண்ணை பார்த்து கண்கள் விரிய உறைந்து போய் நின்றார். அவரது கைகள் நடுங்கின. ஏதோ ஒரு விசித்திரமான பதற்றம் அவரிடம் தெரிந்தது. ஒரு சாதாரண மனிதனிடம் அறுவை சிகிச்சை பொருட்களை கொடுத்து அறுவை சிகிச்சை செய் என்று சொன்னால் எப்படி திகைப்பார்களோ அப்படி அவர் நின்றிருந்தார். திடீரென அவர், என்னால் இதை செய்ய முடியாது, இவளை இங்கிருந்து அழைத்து செல்ல சொல்லுங்கள் என்று கத்தினார். நான் திகைத்து போனேன். அந்த இளம்பெண்ணின் நிலை அவ்வளவு பரிதாபமாக இருந்தது. ஆனால் ஏன் இந்த சிறந்த மருத்துவர் சிகிச்சை அளிக்க மறுக்கிறார்? பொதுவாக எல்லா மருத்துவர்களும் நல்லவர்கள்தான். ஆனால் சிலர் தங்கள் பட்டத்தையும் பதவியையும் தலைக்கு மேல் வைத்து கொண்டு நோயாளிகளை மனிதர்களாக பார்க்காமல் பணக்கட்டுகளாக பார்ப்பார்கள். அவர்கள் மரியாதையாக கூட பேச மாட்டார்கள். ஆனால் டாக்டர் நிவேதிதாவை பொறுத்தவரை அவரது எதிரிகள் கூட அவர் ஒரு சிறந்த மனிதர் என்று தான் சொல்வார்கள். அப்படிப்பட்டவர் ஏன் என்று இந்த இளம் பெண்ணுக்கு உதவ மறுக்கிறார்? ஒரு கட்டத்தில் அவர் என்னிடம், இவளை இங்கிருந்து அனுப்பிவிடு, முன்னால் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிடு என்று கராராக சொன்னார். எங்கள் மருத்துவமனை ஏற்கனவே ஒரு தன்னாட்சி அரசு மருத்துவமனை தான். மற்ற இடங்களை விட வசதிகள் அதிகம். அந்த பெண்ணின் உடைகளை பார்த்தால் அவள் ஏதோ ஒரு பெரிய பணக்காரரின் மனைவி என்பது புரிந்தது. அவளது கணவன் எங்கே? எங்களுக்கு தெரியவில்லை. இவளை டாக்டர் ரம்யாவிடம் அனுப்பிவிடு, அவர் இந்த வழக்கை பார்த்து கொள்வார், நான் பார்க்க மாட்டேன் என்று டாக்டர் நிவேதிதா பிடிவாதமாக சொன்னார். நான் எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அவர் அறையை விட்டு வெளியே வந்தபோது அந்த பெண்ணின் உறவினர்கள் ஓடி வந்து அவள் நலமாக இருக்கிறாளா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு பதில் கூட சொல்லாமல் தனது அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். நான் வெளியே வந்து, டாக்டர் இவளை வேறு ஒரு மருத்துவமனைக்கு மாற்றச் சொல்கிறார் என்று சொன்னேன். அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர்.
இங்கிருந்து எப்படி இன்னொரு இடத்திற்கு போக முடியும் என்று அவர்கள் கதறினர். அந்த இளம்பெண்ணின் உறவினர்கள் என் கையை பிடித்து கெஞ்சினார்கள். நாங்கள் அங்கிருந்து தான் வருகிறோம். அங்கே டாக்டர் ரம்யா இல்லை. அவர் இன்று விடுமுறையில் இருக்கிறார். தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள். வெளியே இவ்வளவு பெரிய புயலும் மழையும் அடிக்கும்போது இந்த கடும் குளிரில் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு நாங்கள் எங்கே போவோம்? உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று கதறினார்கள். அவர்களின் அழுகையை பார்த்தபோது என் மனம் பொறுக்கவில்லை. சரி, கவலைப்படாதீர்கள், என்னால் முடிந்தவரை நான் உதவி செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த இளம்பெண் இருந்த அறைக்குள் மீண்டும் சென்றேன். அவளுக்கு முதலுதவி செய்ய அவளது ஆடைகளை சரி செய்தபோது அவளது கழுத்து பகுதியில் ஒரு தழும்பு தென்பட்டது. அதை பார்த்ததும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் வாழ்க்கையில் அப்படி ஒரு காயத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த அடையாளம் எதை குறிக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் ஏதோ ஒரு விதத்தில் உணரக்கூடிய ஒரு வழி அதில் தெரிந்தது. இப்போது அந்த அடையாளத்தை விட அவளை சுயநினைவுக்கு கொண்டு வருவதுதான் முக்கியம் என்று எனக்கு தோன்றியது. அவளது ஆடைகள் அனைத்தும் பாழாகி இருந்தன. அவளை சுத்தப்படுத்த முயன்றபோது ஏனோ எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்து போனது. மருத்துவமனையில் மருத்துவர்களும் செவிலியர்களுக்கும் இடையே நட்பு இருக்கிறதோ இல்லையோ, ஒருவரை பற்றிய செய்தி மற்றவருக்கு தெரிந்துவிடும். எங்கள் மருத்துவமனை மிக பெரியது. ஏழைகளுக்கு தனிப்பிரிவும் பணக்காரர்களுக்கு தனிப்பிரிவும் உண்டு. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஒரு முறை டாக்டர் நிவேதிதா தன் கைகளில் மெஹந்தி வைத்திருந்தார். அது ஒரு மணப்பெண்ணுக்கு வைப்பதைப் போல அவ்வளவு அழகாக இருந்தது. என்ன மேடம், உங்களுக்கு திருமணமா? அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், இல்லை அஞ்சலி, இது சும்மா ஆசைக்கு வைத்தது என்று சிரித்து கொண்டே சொன்னார். அதன் பிறகு அவர் 3-4 நாட்கள் மருத்துவமனைக்கு வரவில்லை. 1 மாதம் விடுமுறையிலும் சென்று விட்டார். ஆனால் விடுமுறை முடிந்து அவர் திரும்பி வந்தபோது பழைய நிவேதிதாவாக அவர் இல்லை. எப்போதும் அமைதியாகவும் ஏதோ ஒரு பெரும் கவலையிலும் இருந்தார். அவருடைய உடை அணியும் விதமே மாறி போயிருந்தது. பணக்கார குடும்பத்தை சேர்ந்த அவர் முன்பு ஜீன்ஸ், டி-ஷர்ட் மற்றும் நவீன ஆடைகளை விரும்பி அணிவார். ஆனால் அந்த விடுமுறைக்கு பிறகு திடீரென முழுவதுமாக மூடிய சல்வார் சூட்டுகளையே அணிய தொடங்கினார். ஒரு பெண்ணின் உடை மாற்றத்திற்கு பின்னால் இவ்வளவு பெரிய மர்மம் இருக்கும் என்று நாங்கள் அப்போது நினைக்கவில்லை. இன்று அந்த இளம்பெண் வந்ததும் அவர் இப்படி பதறிப்போய் ஓடியதற்கும் அந்த பழைய மாற்றத்திற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பதாக எனக்கு தோன்றியது. அந்த இளம்பெண்ணின் முகம் இரத்தமே இல்லாமல் வெளுத்து போயிருந்தது. உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க நான் அவளுக்கு குளுக்கோஸ் ஏற்றினேன். காயங்களுக்கு கட்டு போட்டேன். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே என் கைகள் நடுங்கின. டாக்டர் நிவேதிதா ஏன் பயந்து ஓடினார் என்பது இப்போது எனக்கு புரிய தொடங்கியது. இது சாதாரணமான கேஸ் இல்லை. எனக்கு தாள முடியாத கோபம் வந்தது. ஒரு பெண் எங்குதான் பாதுகாப்பாக இருக்கிறாள்? பெற்றோர் பார்த்து உற்றார உறவினர் முன்னிலையில் தாரை வார்த்து கொடுத்த அந்த தாலி கட்டிய கணவனிடமே அவளுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஒரு பெண்ணை பாதுகாப்பதே கணவனின் கடமை. ஆண்களுக்கு வலிமையான உடல் கொடுக்கப்பட்டது. பலவீனமானவர்களை காக்கத்தானே தவிர அவர்களை துன்புறுத்தி அதிகாரம் செய்ய அல்ல. நரகத்தில் பெண்கள்தான் அதிகமாக இருப்பார்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் இந்த நிலையை பார்த்தால் நரகத்தில் ஆண்களின் கூட்டம்தான் அதிகமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆண்கள் செய்யும் கொடுமைகளை பெண்கள் பொறுத்து கொள்கிறார்கள். ஆனால் பெண்கள் யாருக்கும் இழைக்காத அநீதியை ஆண்கள் அவர்களுக்கு செய்கிறார்கள். உத்தமன் என்று சொல்லப்படும் கணவன் கூட ஏதோ ஒரு புள்ளியில் தன் மனைவியிடம் அநீதியாகவே நடக்கிறான். அநீதி இழைப்பவர்களுக்கு நரகம்தானே தண்டனை. நான் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து அவளது உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினேன். அவர்கள் என்ன நடந்தது என்பதை சொன்னால்தான் என்னால் மேற்கொண்டு சிகிச்சை அளிக்க முடியும். அப்போது அங்கிருந்த மற்றொரு நர்ஸ் என்னிடம் வந்து, அஞ்சலி, நீ என்ன செய்கிறாய்? டாக்டர் வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரு நோயாளிக்கு நீ சிகிச்சை அளிக்கிறாயா? அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் உன் வேலையும் போயிடும், உன் வாழ்க்கையே பாழாகிவிடும் என்று எச்சரித்தாள். அதற்கு நான், எனக்கு என்ன பெரிய கரியர் இருக்கிறது? நான் ஒரு நர்ஸ். உதவி தேவைப்படுபவர்களுக்கு நான் செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள்? பக்கத்து மருத்துவமனையிலும் டாக்டர் இல்லை. இங்கும் டாக்டர் கைவிட்டு விட்டார். அதற்காக இந்த பிள்ளையை தூக்கி வீதியில் வீசச் சொல்கிறாய் என்று கோபமாக கேட்டேன். அவளோ, உன் இஷ்டம், நான் உன்னை தடுக்கவில்லை. ஆனால் நீ செய்வது ஆபத்தானது என்று கூறிவிட்டு சென்றாள். நான் என் தோழி எச்சரித்ததை காதில் வாங்கி கொள்ளவில்லை. சரி, நடப்பது நடக்கட்டும், என்னை விடு என்று சொல்லிவிட்டு அந்த இளம்பெண்ணின் உறவினர்களிடம் சென்றேன். என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். பார்த்தால் நல்ல விவரம் தெரிந்த குடும்பம் போல தெரிகிறது. அந்த பெண்ணுக்கு விருப்பமில்லை என்றால் அல்லது அந்த பையன் குணம் சரியில்லை என்றால் முன்பே யோசித்திருக்க வேண்டாமா? இப்போது இப்படி ஒரு நிலையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். அவளுக்கு ஏதேனும் ஆபத்துன்னு இருந்தால்
மருத்துவமனைக்கும் கெட்ட பெயர், எனக்கும் சிக்கல். எவ்வளவு பெரிய இக்கட்டில் என்னை தள்ளிவிட்டு விட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று ஆவேசமாக கேட்டேன். அப்போது அவர்களில் ஒரு பெண் முன்னே வந்து, நான் அப்போதே சொன்னேன், இவர்கள்தான் கேட்கவில்லை என்று முணுமுணுத்தாள். உடனே மற்றொரு பெண் அவளை அதட்டி வாயை மூடச் சொன்னாள். எனக்கு கோபம் வந்தது. இப்போது ஏன் அவளை அடக்குகிறீர்கள்? என்ன நடந்தது என்று உண்மையை சொல்லுங்கள் என்றேன். அவர்கள் மெல்ல பேசத் தொடங்கினார்கள். அந்த பெண்ணின் பெயர் ரியா. அவளுக்கு திருமணத்தில் சற்றும் விருப்பமில்லை. எதை கண்டோ அவள் பயந்தாள். ஒருவேளை திருமணமான மற்ற பெண்களின் கசப்பான அனுபவங்களை கேட்டு பயந்திருக்கலாம், அல்லது குடும்ப பொறுப்புகளை ஏற்க தயங்கி இருக்கலாம். ஆனால் அவளுடைய பெற்றோர் கட்டாயப்படுத்தி இந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். மாப்பிள்ளை பெயர் வினய். இந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரர். அந்த ஒரு காரணத்திற்காகவே பெற்றோர் வரன் வந்தவுடனேயே சம்மதித்து உடனே திருமணத்தையும் முடித்து விட்டார்கள். ரியா கதறினாள், இந்த திருமணத்தை என்னால் ஏற்க முடியாது என்று. ஆனால் நாங்கள் தான் மாப்பிள்ளை வீட்டாரிடம், பெண் கொஞ்சம் விவரம் தெரியாதவள், அப்பாவி என்று சொல்லி சமாளித்தோம். அவர்களோ, எங்கள் மகன் தங்கமானவன், போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்றார்கள். இதோ இப்போது எல்லாம் உங்கள் கண் முன்னால் இருக்கிறது. அந்த வினய் பயங்கர கோபக்காரன். அவன் இப்போது இங்கே வந்து விடுவான் என்று நினைக்கிறேன் என்றார்கள். அவன் இங்கே வந்து என்ன செய்ய போகிறான்? என் முன்னால் வந்தால் 4 வார்த்தை கேட்காமல் விடமாட்டேன் என்று எனக்குள் நினைத்து கொண்டேன். எனக்கு பொதுவாகவே இப்படிப்பட்ட ஆண்கள் மீது கடும் கோபம் வரும். மருத்துவமனையில் எத்தனையோ வழக்குகளை பார்த்திருக்கிறேன். உள்ளே மனைவி வலியால் துடித்து கொண்டிருப்பாள். கணவன் வெளியே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பான். மருந்து வாங்க கூட கூப்பிட்டால் ஆளையே காணோம் என்று ஓடிவிடுவான். ஒரு முறை டாக்டர் நிவேதிதாவை மீண்டும் வந்து பார்க்க சொல்லலாமா என்று யோசித்தேன். ஆனால் அவர் வரமாட்டார் என்று எனக்கு தெரியும். நான் வெளியே வந்தபோது அந்த பெண்களுடன் ஒரு வாலிபன் நின்று கொண்டிருந்தான். ரியாவை பார்த்தால் அவள் ஒன்றும் அவ்வளவு பேரழகி கிடையாது. ஒல்லியான தேகம் கொண்ட ஒரு சாதாரண பெண். ஆனால் அந்த வினய் பார்க்க ஒரு சினிமா ஹீரோ போல இருந்தான். தான் இவ்வளவு அழகாக இருக்கிறோம் என்ற தலைகணம்தான் அவனை அந்த இளம் பெண்ணின் மீது இவ்வளவு வன்முறையை ஏவச் செய்ததோ என்னவோ. 6 அடிக்கு மேல் உயரம், வசீகரமான முகம். ஆனால் அந்த அழகிற்கு பின்னால் ஒரு மிருகம் ஒளிந்திருந்தது. நான் அங்கே சென்றதும் அவன் என்னை நோக்கி வந்தான். எனக்குள் ஒரு நடுக்கம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. என் மனைவி எங்கே என்று அதிகாரமாக கேட்டான். அவள் எங்கே இருந்தாலும் சரி, இப்போது நீங்கள் அவளை பார்க்க முடியாது. இது பெண்கள் பிரிவு என்றேன். அவன் கோபத்தில் கத்தினான். நான் என் மனைவியை பார்க்க வேண்டும். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன். பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது சார். உங்கள் மனைவி இருக்கும் வார்டில் மற்ற பெண்களும் இருக்கிறார்கள். உங்களுக்காக அவர்களின் தனிமையை எங்களால் கெடுக்க முடியாது என்றேன் உறுதியாக. ஏன் அவளை தனி அறையில் வைக்கவில்லை என்று கேட்டான். அவள் இப்போது தனி அறையில் இருக்கும் நிலையில் இல்லை. வார்டில் இருந்தால்தான் செவிலியர்கள் அடிக்கடி வந்து கண்காணிக்க முடியும். ரூமில் வைத்தால் எங்களால் எப்போதும் கூடவே இருக்க முடியாது. அப்புறம் நீங்கள் அடிக்கடி உள்ளே வந்து தொந்தரவு செய்வீர்கள் என்றேன். மனதிற்குள் பெரிய இவன் வந்துவிட்டான். என் மனைவி எங்கே, என் மனைவி எங்கே என்று கேட்க இப்போதுதான் அவள் மீது அக்கறை வந்து விட்டதோ என்று திட்டிக்கொண்டே இருந்தேன். என் தோழி மீண்டும் வந்து, அஞ்சலி, அவன் பெரிய இடத்து ஆள், தயவு செய்து இந்த விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கிவிடு. அந்த பெண்ணுக்கு ஏதுமாகிவிட்டாள் என்று இழுத்தாள். என் தோழி சொன்னது என் மண்டைக்குள் குடைந்து கொண்டே இருந்தது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் பழி உன்மேல் விழுந்துவிடும் அஞ்சலி என்றாள். அந்த இளம்பெண் ரியா இன்னும் சுய நினைவுக்கு வரவில்லை. நான் உண்மையிலேயே பயந்து விட்டேன். ஏதோ சின்ன காயம் மருந்து போட்டால் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் நிலைமை விபரீதமாகி கொண்டிருந்தது. வெளியே அந்த வினய் யாரையோ போனில் அழைத்து கொண்டே இருந்தான். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் சிறந்த மருத்துவர்களை வரச் சொல்லுங்கள் என்று அதிகாரமாக பேசிக்கொண்டிருந்தான். விஷயம் பெரிதானால் டாக்டர் நிவேதிதா பதில் சொல்ல வேண்டியிருக்கும். வேறு வழியின்றி நான் நிவேதிதாவின் அறைக்குள் நுழைந்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என்னை அதிர வைத்தது. டாக்டர் நிவேதிதா தனது துப்பட்டாவை விலக்கி அமர்ந்திருந்தார். நான் உள்ளே வந்ததும் பதற்றத்துடன் துப்பட்டாவை சரி செய்து கொண்டார். ஆனால் நான் பார்க்க வேண்டியதை பார்த்து விட்டேன். அவர் மறைக்க முயன்ற அந்த தழும்பு அதே போன்ற ஒரு தழும்புதான் அந்த இளம்பெண் ரியா களத்திலும் இருந்தது. அது ஏதோ விபத்தால் ஏற்பட்ட காயமோ அல்லது தழும்போ கிடையாது. அது ஒரு மனித மிருகத்தின் அடையாளமாக தெரிந்தது. மேடம், நிலைமை மோசமாகிறது. அவளுடைய கணவன் வெளியே வந்து விட்டான் என்றேன். அவர் திடுக்கிட்டு போனார். அஞ்சலி, நான் இங்கிருந்து போகிறேன், எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்றார். மேடம், நீங்கள் எப்படி போக முடியும்? இப்போது உங்கள் டியூட்டி நேரம் அல்லவா? நீங்கள் போனால் நான் என்ன செய்வேன் என்று கேட்டேன்.
அவர் கோபமாக, ஏன் அந்த பெண்ணை இங்கே அனுமதித்தாய்? எனக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை உண்டாக்கிவிட்டாய் தெரியுமா என்றார். மேடம், இதைவிட மோசமான நோயாளிகள் எல்லாம் நம்மிடம் வருகிறார்கள். நீங்கள் அவளுக்கு சிகிச்சை அளித்துவிட்டு வீட்டிற்கு அனுப்பி விடுங்களேன் என்றேன். அதற்கு அவர், என்னால் முடியாது அஞ்சலி, இப்போது என்னால் கண்டிப்பாக முடியாது என்று அந்த இப்போது என்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து சொன்னார். எனக்கு எல்லாம் புரிய தொடங்கியது. நான் மீண்டும் ரியாவின் அறைக்கு சென்றேன். அவளது தலைமுடியை சற்றே விலக்கி பார்த்தேன். அதே அடையாளம், டாக்டர் நிவேதிதாவின் கழுத்தில் இருந்த அதே தழும்பு இவளிடமும் இருந்தது. யார் இந்த வினை? ஒரு சிறந்த மருத்துவரான நிவேதிதா ஏன் இந்த பெண்ணை பார்த்து பயந்து ஓட வேண்டும்? அவர் கண்களில் தெரிந்தது கோபமோ களைப்போ அல்ல, அது ஒரு சுத்தமான மரண பயம். வினை வந்திருக்கிறான் என்று தெரிந்ததும் அவர் தப்பிக்க பார்க்கிறார். தான் மறைத்து வைத்திருந்த அந்த பழைய ரகசியம் மீண்டும் வெளியே வந்துவிடுமோ என்று அவர் துடிப்பது எனக்கு புரிந்தது. அந்த தழும்பை மறைக்கத்தான் அவர் எப்போதும் துப்பட்டா அணிந்து உடை மாற்றி இருக்கிறார். அந்த தழும்பு அவ்வளவு பெரியது, பார்த்தாலே அது என்னவென்று மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். வேறொரு வழியில்லை என்பதால் ரியாவின் உறவினர்களிடம் சென்று, இவளுக்கு இன்னும் நினைவு வரவில்லை, இவளை வேறு எங்கேயாவது அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன். அவர்களும் சம்மதித்தனர். ஆக்சிஜன் வசதி கொண்ட ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. அந்த இளம்பெண் ரியாவுடன் வந்த ஒரு பெண் என்னிடம் விபரமாக பேசி கொண்டிருந்தாள் அல்லவா, அவளை தனியாக அழைத்தேன். நீ இவளுக்கு என்ன உறவு என்று கேட்டேன். ரியா என் அக்கா, வெளியே இருப்பது என் அத்தான் என்றாள். நான் அவளது கண்களை நேராக பார்த்து, உன் அத்தானுக்கு இதற்கு முன்னால் திருமணமாகி இருக்கிறதா என்று கேட்டேன். அவள் அதிர்ச்சியடைந்து, ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள் என்றாள். தயவு செய்து மறைக்காமல் சொல், எனக்கு இப்போது இது தெரிந்தாக வேண்டும் என்றேன். அவள் யோசித்துவிட்டு, இல்லை, இதுதான் அவருக்கு முதல் திருமணம். எங்களுக்கு தெரிந்தவரை அவருக்கு திருமணமாகவில்லை. அவர் இந்த ஊரில் பெரிய ஆள். அப்படி எதுவும் இருந்திருந்தால் மறைக்க முடியாது. கண்டிப்பாக இது அவருக்கு முதல் முறைதான் என்று உறுதியாக சொன்னாள். எனக்கு தலை சுற்றியது. நிவேதிதாவுக்கும் ரியாவிற்கும் ஒரே மாதிரியான தழும்பு. ஆனால் வினைக்கு இதுதான் முதல் திருமணம் என்றால் நிவேதிதாவுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அல்லது நிவேதிதாவுக்கு இது போல செய்தது யார்? வினைக்கும் அந்த ரகசியத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா? சீத்தலிடம் பேசிக்கொண்டிருந்த போது என் மனதில் ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டே இருந்தது. சீத்தல், உன் தகவலுக்கு அப்பாற்பட்டு உனக்கு ஏதேனும் தெரிய வந்தால் உனக்கு தகவல் சொல்கிறேன். உன் எண்ணெய் கொடு என்று கேட்டேன். அவளும் பதற்றத்துடன் தன் எண்ணெய் கொடுத்தாள். சீத்தல் தன் அக்கா ரியா மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தாள். என் அக்கா மிகவும் அப்பாவி. அவளுக்கு உலகமே தெரியாது. திருமணமே வேண்டாம் என்று சொன்னவளை மாப்பிள்ளை பணக்காரர் என்ற ஒரே காரணத்திற்காக என் பெற்றோர் வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு விட்டார்கள் என்று அவள் அழும்போது என் மனம் கனத்தது. கவலைப்படாதே சீத்தல், உன் அக்கா குணமாகி விடுவாள். நீ அவளை நன்றாக பார்த்துக்கொள் என்று அவளுக்கு ஆறுதல் கூறினேன். இப்போது என் மனதில் எழுந்த கேள்விகளுக்கு டாக்டர் நிவேதிதாவால் மட்டுமே பதிலளிக்க முடியும். இம்முறை ஒரு நர்ஸாக இல்லாமல் ஒரு பெண்ணாக அவரிடம் நியாயம் கேட்க முடிவெடுத்து அவரது அறைக்கு சென்றேன். அவர் உண்மையை சொல்வார் என்று நம்பினேன். ஆனால் அவரது கேபின் வாசலை அடைந்ததும் என் கால்கள் அப்படியே உறைந்து நின்றன. உள்ளே ஒரு ஆணின் குரல் கேட்டது. அது எனக்கு மிகவும் பரிச்சயமான குரல். ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது. உள்ளே டாக்டர் நிவேதிதா தனியாக இல்லை. ரியாவின் கணவன் வினய் அங்கே நின்று கொண்டிருந்தான். ஒரு நோயாளியின் கணவன் எப்படி இவ்வளவு அதிகாரத்துடன் பெண் மருத்துவரின் அறைக்குள், அதுவும் அவருக்கு மிக அருகில் நிற்க முடியும்? வினய் பேசிக்கொண்டிருந்தான். ஓ, இப்போ இங்கே தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றாயா? நான் நினைத்தால் உன்னை எங்கிருந்து வேண்டுமானாலும் தேடி பிடிப்பேன் என்று உனக்கு தெரியாதா? நீ ஏதோ வெளிநாட்டிற்கு சென்று விட்டதாக வதந்தி பரப்பினாய். பார்த்தாயா, பிடிபட்டு விட்டாய் என்று குரலில் ஒரு வக்கீல் போன்ற அதிகாரமும் திமிரும் இருந்தது. டாக்டர் நிவேதிதா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். இந்த கடும் குளிரிலும் அவருக்கு வேர்த்து கொட்டியது. வினய் விடவில்லை. இன்று இந்த மருத்துவமனையிலிருந்து நான் ஒருத்தியை அல்ல, 2 பெண்களை அழைத்துச் செல்லப் போகிறேன். ஏனென்றால் இருவருமே எனக்கு சொந்தமானவர்கள் என்று அவன் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மீண்டும் வினய் கட்டளையிட்டான். இப்போது போய் அந்த பெண்ணுக்கு சிகிச்சை கொடு. அவளும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் உறவுதானே. நிவேதிதா தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொன்னார். நான் அவளுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டேன். அவள் இந்த உலகத்தை விட்டே போவதுதான் நல்லது. நான் பொறாமையில் சொல்லவில்லை. அவள் உன்னுடன் வாழ்ந்து நரகத்தை அனுபவிப்பதை விட இறந்து போவதுதான் அவளுக்கு கிடைக்கும் நிம்மதி. வினய் ஆத்திரமடைந்தான். அப்போ இதுவரை நீ அவளுக்கு சிகிச்சையே அளிக்கவில்லையா? அந்த பைத்தியக்கார நர்ஸிடமா அவளை ஒப்படைத்தாய்? ஒழுங்காக போய் அவளை கவனி.
இல்லையென்றால் டியூட்டியில் இருக்கும் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்று உன் மீது வழக்கு தொடருவேன் என்றான். நிவேதிதா மெதுவான ஆனால் உறுதியான குரலில் சொன்னார், அன்று அங்கிருந்து தப்பி ஓடியதற்கு பதில் உன்னை இந்த உலகத்தை விட்டே தீர்த்து கட்டியிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் இன்று இன்னொரு பெண்ணின் வாழ்க்கை இப்படி சீரழிந்திருக்காது. எல்லாம் என் தவறுதான். நீ இவ்வளவு சீக்கிரம் இன்னொரு பெண்ணை தேடிக்கொள்வாய் என்று நான் நினைக்கவில்லை. பின்னே நான் என்ன தனியாகவா இருக்க முடியும் என்று எகத்தாளமாக வினய் கேட்டான். இப்போது எனக்கு எல்லாம் மெல்ல புரிய தொடங்கியது. வினய் மீண்டும் சொன்னான், பேச்சை நிறுத்திவிட்டு போய் அவளை கவனி. ஏன் என் முகத்தை பார்க்க மாட்டேன் என்கிறாய்? இதே முகத்தை பார்த்து தானே அன்று பைத்தியமாகி ஒரே வாரத்தில் என்னை திருமணம் செய்ய சம்மதித்தாய். நிவேதிதா கசப்புடன் சொன்னார். ஆமாம், அன்று என் புத்தி கெட்டு போயிருந்தது. ஒருவருக்கு கெட்ட காலம் வரும்போது அருவி வேலை செய்யாது என்பார்கள். எனக்கும் அப்படித்தான் ஆனது. ஆனால் இப்போதும் அதே புத்தியுடன் நான் இல்லை. எல்லாம் முடிந்துவிட்டது. உன் முன்னால் வந்து இந்த உறவை முடிக்க நினைத்தேன். ஆனால் நீ அதற்கு விடமாட்டாய் என்று எனக்கு தெரியும். எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து நான் வெளியேறியே தீருவேன். இனி உன்னோடு வாழ்வதற்கு எதுவுமே இல்லை. ஒரு பெண் மருத்துவரின் அறைக்குள் அனுமதியின்றி நுழைய உனக்கு எவ்வளவு தைரியம் என்று நிவேதிதா ஆவேசமாக கத்தினார். அதை கேட்டு வினய் எகத்தாளமாக சிரித்தான். அந்த சிரிப்பின் அர்த்தம் புரியாமல் நான் திகைத்தேன். சரி, போய் புகார் கொடு. என்னவென்று சொல்வாய்? நள்ளிரவு நேரம் நான் பணியில் தனியாக இருந்தேன். பார்க்க மிக அழகாக இருந்தேன். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது என் கணவன் என் அறைக்குள் வந்தான் என்று சொல்லப் போகிறாயா என்று அவன் கேட்டபோது என் காலடியில் இருந்த பூமியே நழுவியது. அவன் டாக்டர் நிவேதாவின் கணவனா? அப்படியானால் மேடம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திருமணம் செய்திருக்கிறாரா? அன்று அவர் கையில் இருந்த மெஹந்தி திருமணத்திற்கான மெஹந்தி தானா? ஒரு மதம் காணாமல் போனது இதற்குத்தானா? அவர் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு துப்பட்டா அணிய தொடங்கியதற்கு காரணம் இவனிடமிருந்து தப்பிக்கத்தானா? அவன் இன்னும் தன்னை கணவன் என்று சொல்லிக் கொள்வதை பார்த்தால் அவர்களுக்கு இன்னும் விவாகரத்து ஆகவில்லை என்பது புரிந்தது. எனக்கு நிவேதிதா மீது அளவற்ற பரிதாபம் ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் மாறி மாறி சண்டையிட்டு கொண்டிருந்தனர். பழைய கசப்பான நினைவுகளை பேசினார்கள். அவர்கள் சேர்ந்து வாழ்ந்த காலம் மிக குறைவு என்றாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள அந்த சில நாட்களே போதுமானதாக இருந்தது. வினய் அங்கிருந்து வெளியேறியதும் நிவேதிதா அப்படியே தரையிலமர்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். நான் உள்ளே சென்றேன். என்னை பார்த்ததும் அவர் கண்ணீரை துடைத்து கொண்டு மறைக்க முயன்றார். மேடம், நான் அனைத்தையும் கேட்டுவிட்டேன். நீங்கள் பயப்படாதீர்கள் என்று கூறி அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தேன். தைரியமாக இருங்கள் மேடம், எல்லாம் சரியாகிவிடும் என்றேன். அவர் ஆற்றாமையுடன், எப்படி சரியாகும் அஞ்சலி? அந்த மனிதனை பார். முதலில் என் வாழ்க்கையை சீரழித்தான். இப்போது அந்த இளம்பெண் ரியாவின் வாழ்வையையும் சிதைத்து கொண்டிருக்கின்றான் என்றார். உங்களுக்கு அவரோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் ஏன் விவாகரத்து கேட்கவில்லை என்று கேட்டேன். அவனுக்கு பெரிய இடத்து தொடர்புகள் உண்டு அஞ்சலி. நான் விவாகரத்து கேட்டால் அவன் என் மருத்துவ உரிமத்தையே ரத்து செய்யக்கூடியவன். ஒரு தவறான முடிவால் என் எதிர்காலமே பறிபோய் விடுமோ என்று பயந்தேன். அதனால்தான் அமைதியாக இருப்பதே நல்லது என முடிவு செய்து ஊரை விட்டு ஓடி வந்து என் அடையாளத்தை மறைத்து கொண்டு இங்கே வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் அவன் இவ்வளவு சீக்கிரம் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அவளையும் இந்த நிலைக்கு ஆளாக்குவான் என்று நான் நினைக்கவில்லை என்றார். அவர் இந்த நிலை என்று சொன்னபோது எனக்கு புரிந்துவிட்டது. மேடம், உங்களுக்கும் இதே நிலைதானா என்று மெல்ல கேட்டேன். அவர் தலையை குனிந்து கொண்டார். ஆமாம் அஞ்சலி, அவனை முதலில் சந்தித்த போது அவன் எப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரியாது. அவனது தோற்றத்தையும் மரியாதையான பேச்சையையும் கண்டு நான் ஏமாந்து விட்டேன். ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கிறது என்றால் அவள் பெரும்பாலும் அழகான ஆண்களிடம்தான் ஏமாந்து போகிறாள். அவனது அழகில் மயங்கி அவனுக்காக எதையும் செய்ய துணிந்தேன். ஒரு வார பழக்கத்தில் அவசரப்பட்டு திருமணம் செய்து கொண்டேன். அன்று நான் ஒரு அழகான மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டு அவன் வீட்டிற்கு சென்றேன். அப்போது அவன் தனது பெற்றோரிடம் சொல்லவில்லை என்றும் ஒரு டாக்டர் மருமகளாக வருவதை அவர்கள் பெருமையாக கருதுவார்கள் என்றும் சொன்னான். ஆனால் அங்கே காத்திருந்தது என்று அவர் கூறி விம்மினார். டாக்டர் நிவேதிதா தன் கதையை தொடர்ந்தார். அவன் பார்க்க அவ்வளவு அழகாக இருந்ததால் சீக்கிரம் திருமணம் செய்து கொண்டதை என் பெற்றோர் கோபித்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்தேன். என் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடப்பதாகவே எனக்கு தோன்றியது. ஆனால் திருமணமான அன்றிரவு மணப்பெண்ணாக நான் அறைக்குள் காத்திருந்த போதுதான் என் வாழ்க்கையின் நரகம் தொடங்கியது. அது என் வாழ்வின் மிக மோசமான நாள். அதன் பிறகு என் முகத்தில் சிரிப்பே வந்ததில்லை. ஆரம்பத்தில் நன்றாக பழகியவன் திடீரென ஏதோ பேய் பிடித்தவன் போல மிருகமாக மாறி என்னை சித்திரவதை செய்தான் என்று கூறிக்கொண்டே தனது கழுத்தில் இருந்த துப்பட்டாவை விளக்கினார்.
அங்கே அந்த பயங்கரமான தழும்பு இருந்தது. மேடம், அந்த இளம்பெண் ரியாவிற்கும் இதே போன்ற தழும்புதான் இருக்கிறது என்றேன். அவர் கண்ணீருடன், எனக்கு தெரியும் அஞ்சலி, அதனால்தான் அவளை பார்த்த உடனேயே இது அந்த வினையின் வேலை என்று எனக்கு புரிந்துவிட்டது. இந்த சிக்கலில் மீண்டும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதால்தான் முதலில் சிகிச்சை அளிக்க மறுத்து ஓடினேன் என்றார். மேடம், அவளுடைய நிலைமை மிகவும் மோசம். தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று நான் கெஞ்சியதும் அவர் என் பின்னால் வர சம்மதித்தார். ஒரு சக மனைவி இன்னொரு மனைவிக்கு சிகிச்சை அளிக்கும் விசித்திரமான சூழல் அது. நிவேதிதாவின் சிகிச்சைக்கு பின் ரியாவுக்கு மெல்ல நினைவு திரும்பியது. அவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நிவேதிதாவின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் அவர் அன்று அனுபவித்த அதே வலியை இன்று ரியா அனுபவித்துக் கொண்டிருந்தாள். ரியா மெதுவான குரலில் பேசினாள். எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமே இல்லை. இவன் ஏற்கனவே ஒரு டாக்டரை திருமணம் செய்து அவளும் இவனிடம் நிலைக்க முடியாமல் ஓடிவிட்டதாக என் பெற்றோரிடம் யாரோ சொன்னார்கள். ஒரு படித்த டாக்டரே இவனுடன் வாழ முடியாமல் ஓடிவிட்டார் என்றால் நான் எப்படி வாழ்வேன் என்று அழுது பார்த்தேன். ஆனால் என் பெற்றோர் கேட்கவில்லை. என்னை காப்பாற்றுங்கள், இவனுடன் நான் வாழ விரும்பவில்லை. அந்த வினை பெரிய கிறுக்கன். அவனிடம் பணம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், ஆனால் ஒரு மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்ற மனித தன்மை அவனிடம் இல்லை என்றால். நிவேதிதா அந்த இளம் பெண்ணை தனியாக அழைத்து, உன் பெற்றோரிடம் சொல், உன் உயிர் முக்கியம் என்றால் இப்போதே இங்கிருந்து உன்னை அழைத்துச் செல்லச் சொல் என்று தைரியம் கூறினார். அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். சில நாட்களுக்கு பிறகு ரியா அந்த பணக்கார வினைக்கு விவாகரத்து வழங்கிவிட்ட செய்தி காட்டுத்தீயாக பரவியது. நிவேதிதாவிடம் இந்த செய்தியை சொன்னேன். அவர் மௌனமாக இருந்தார். மேடம், அந்த இளம்பெண்ணுக்கே அவ்வளவு தைரியம் இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னும் இந்த நரகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்களும் அந்த வினையிடமிருந்து விவாகரத்து வாங்கிவிடுங்கள். அந்த மனநோயாளி இனி உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்றேன். ஆனால் நிவேதிதா பதில் பேசவில்லை. ஏன் மேடம் அமைதியாக இருக்கிறீர்கள்? நான் இருக்கிறேன் உங்களுக்கு துணையாக. தைரியமாக முடிவெடுங்கள் என்று நான் மீண்டும் வற்புறுத்தினேன். திடீரென நிவேதிதாவின் முகம் மாறியது. அவர் என்னை உற்று பார்த்தார். அங்கே இருந்த அந்த மென்மை மறைந்து கண்கள் கோபத்தில் சிவந்தன. அஞ்சலி, நீ எப்போது என் சொந்த விஷயங்களில் தலையிட ஆரம்பித்தாய்? எனக்கு ஆலோசனை சொல்ல நீ யார்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். இங்கிருந்து போ என்று கத்தினார். நான் நிலை குலைந்து போனேன். தனது அந்தரங்க கதையை, முதல் இரவின் ரகசியத்தை, கழுத்தில் இருந்த தழும்பை கூட காட்டிய அதே நிவேதிதாதான் இப்போது நீ யார் என்று என்னை கேட்கிறார். மேடம், நான் உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் என்று தயங்கினேன். அவர் எகத்தாளமாக சிரித்தார். நன்மையா? உனக்கு இதில் என்ன நன்மை தெரிகிறது? அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய பணக்காரன் அவன். உன்னிடம் இதையெல்லாம் பேசி என்ன பயன்? நீங்கள் எல்லாம் ஏழைகள். 2 வேளை சோற்றுக்காக எதையும் இருக்கும் ஜாதியினர். போ இங்கிருந்து என்று என்னை அவமானப்படுத்தினார். அவர் என்னை தரைகுறைவாக பேசியது என் நெஞ்சில் ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. நடந்ததை என் தோழியிடம் சொன்னபோது, உனக்கு இது தேவைதான் அஞ்சலி. தேவையில்லாமல் அடுத்தவன் விஷயத்தில் தலையிட்டால் இப்படித்தான் நடக்கும். அந்த பெண்ணுக்காக உன் வேலையையே பணயம் வைத்தாய். இப்போது பார், அதே டாக்டர் உன்னை எப்படி பேசுகிறார் என்று. இவர்களை இவர்களது போக்கிலேயே விட்டுவிடு என்று என்னை திட்டினாள். எனக்கு இப்போதும் புரியவில்லை. முதலில் சிகிச்சை அளிக்க மறுத்து ஓடியவர், பின் உண்மைகளை கூறி அழுதவர், இப்போது ஏன் அவனை பணக்காரன் என்று புகழ்ந்து என்னை தூற்றுகிறார்? பணமும் அதிகாரமும் ஒரு பெண்ணின் காயத்தை விடவும் மேலானதாக போய்விட்டதா? அல்லது இன்னும் அந்த பயங்கரமான அழகின் பிடியில் தான் இருக்கிறாரா? எனக்கு தெரியவில்லை. டாக்டர் நிவேதிதா ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்பது எனக்கு புரியவே இல்லை. அவனை பிடிக்கவில்லை. அவன் ஒரு மிருகம் என்று என்னிடம் அழுது தீர்த்தவர். இப்போது அந்த இளம்பெண் ரியா அவன் வாழ்க்கையை விட்டு வெளியேறியதும் மீண்டும் வினைக்கே ஒரு மனைவியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். என் தோழி சொன்னது போல அவர்களை அவர்கள் பாட்டிலேயே விட்டுவிடு என்று எனக்கும் தோன்றியது. ஆனால் இன்னும் சில முடிச்சுக்கள் அவிழாமல் இருந்தன. மருத்துவமனையில் நிவேதிதா எப்போதும் அமைதியானவர், அன்பானவர். ஆனால் சமீப காலமாக அவர் எரிச்சலுடனும் கோபத்துடனும் காணப்பட்டார். ஒரு நாள் அவர் 3 மாத விடுமுறைக்கு விண்ணப்பித்திருந்தார். அது அங்கீகரிக்கப்பட்டும் இருந்தது. அவர் வெளியே கிளம்பும்போது ஒரு நர்ஸாக அவரை மரியாதை கொடுக்க விரும்பி, மேடம் எல்லாம் நலம்தானே, திடீரென 3 மாதம் விடுமுறை எடுக்கிறீர்களே என்று கேட்டேன். அவர் என்னை ஏறிட்டு பார்த்தார். அந்த பார்வையில் அத்தனை ஏளனம். உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அஞ்சலி என்றார். மேடம், ஏன் திடீரென இப்படி பேசுகிறீர்கள்? உங்கள் மனக்குறைகளை என்னிடம் பகிர்ந்து கொண்டீர்கள், அதனால்தான் கேட்டேன் என்றேன். உடனே அவர் வெடித்தார். ஆமாம் சொன்னேன். அதற்காக என் சொந்த விஷயங்களில் தலையிட உனக்கு உரிமை கொடுத்ததாக அர்த்தமா? உன் வேலையை பார்.
மூளை வேலை செய்யவில்லை என்றால் இப்படித்தான் அடுத்தவன் பின்னால் சுற்றத் தோன்றும். ஒரு சாதாரண வார்டு நர்சனி, ஒரு துறை தலைவரான என்னிடமே கேள்வி கேட்கிறாயா? காட்டுக்குள்ளிருந்து விட்டு சிங்கத்திற்கு உபதேசம் செய்யாதே என்று மிக கேவலமாக என்னை அவமானப்படுத்தினார். நான் அப்படியே உறைந்து போய் நின்றேன். மன்னியுங்கள் மேடம், இனி உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் என்று கூறி நகர்ந்து விட்டேன். நிவேதிதா விடுமுறையில் சென்ற ஒரு வாரத்திலேயே அந்த செய்தி இடி போல வந்து விழுந்தது. ரியாவின் தங்கை சீத்தலிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவள் சொன்னதை கேட்டு நான் சிந்திக்கும் திறனையே இழந்து விட்டேன். டாக்டர் நிவேதிதா மீண்டும் வினையுடன் சேர்ந்து விட்டார். அவர்கள் மீண்டும் இணைந்ததை ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக மாற்ற ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் நிவேதிதா மீண்டும் ஒரு மணப்பெண்ணை போல அலங்கரிக்கப்பட்டு ஊருமிச்சும் பணக்கார வினையின் மனைவியாக வலம் வந்தார். அந்த இளம்பெண் ரியாவிடம் அவன் மிருகம், அவனை விட்டுவிடு என்று சொன்ன அதே நிவேதிதா இப்போது அதே வினையின் கைகளை பிடித்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தார். ஃபோனில் சீத்தல் அழுது கொண்டே சொன்னாள், அஞ்சலி, அந்த டாக்டர் நிவேதிதா எங்களை ஏமாற்றிவிட்டார். அவர் ஒரு சதிகார பெண். என் அக்கா ரியாவிடம் ஆசை வார்த்தை கூறி அவன் கெட்டவன், நானும் அவனை விட்டுவிட்டேன், நீயும் வெளியே வந்து விடு என்று அவள் மூளையை சலவை செய்தார். என் அக்கா பாவம், அவர் ஒரு டாக்டர் என்பதால் அவர் பேச்சை அப்படியே நம்பினாள். வினய் என் அக்காவிடம் மன்னிப்பு கேட்டபோது கூட நிவேதிதா சொன்னதை நினைத்து கொண்டு விவாகரத்து வாங்கிவிட்டாள். ஆனால் இப்போது பாருங்கள், என் அக்கா வெளியேறிய அடுத்த நிமிடம் நிவேதிதா அந்த பணக்கார வினையுடன் சேர்ந்து விட்டார். இப்போது ஊரே என் அக்காவை பற்றி தப்பாக பேசுகிறது. இவ்வளவு பெரிய பணக்காரன் அவளை துரத்தி விட்டான் என்றால் அந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு குறை இருக்கும் என்று பேசுகிறார்கள். என் அக்காவின் எதிர்காலமே சூனியமாகிவிட்டது. ஆனால் அந்த டாக்டர் மட்டும் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சீத்தல் சொல்லி முடித்ததும் எனக்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது. நிவேதிதாவுக்கு வினயின் குணம் பற்றி நன்றாகவே தெரியும். அவன் ஒரு மனநோயாளிதான். ஆனால் அவன் ஒரு பெரும் பணக்காரன். அந்த வசதியான வாழ்க்கையை அவர் இழக்க விரும்பவில்லை. ரியா என்ற ஒரு இளம்பெண் தன் இடத்தை பிடிக்க வருவதை கண்டதும் ஒரு திட்டத்தை போட்டு அவளை வெளியேற்றிவிட்டு மீண்டும் அந்த பணப்பேரரசின் ராணியாக அமர்ந்து விட்டார். உலகில் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா? அழகுக்காக ஏமாந்ததாக சொன்னவர் இப்போது அதே அழகின் பின்னாலும் பணத்தின் பின்னாலும் ஓடிப்போய்விட்டார். ரியாவின் அப்பாவித்தனத்தை நிவேதிதா தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டார். அந்த பயங்கரமான தழும்பு இன்னும் நிவேதிதாவின் கழுத்தில்தான் இருக்கிறது. ஆனால் அதன் வலியையும் விட வினையின் பணத்தின் வாசனையே அவருக்கு பெரிதாக தெரிந்தது போல. அநீதி இழைக்கப்பட்ட அந்த இளம்பெண் ரியாவை நினைத்து என் கண்கள் கலங்கின. டாக்டர் நிவேதிதா ஏன் அப்படி மாறினார் என்பது எனக்கு புரியவே இல்லை. அவனை விட்டுவிடு, அவன் ஒரு மிருகம் என்று அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு இப்போது அவளே வினையிடம் திரும்பிச் சென்றது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை அன்பால் எதையும் மாற்றிவிடலாம் என்று அவர் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டாரா? அல்லது அந்த பெரும் பணமும் சொகுசு வாழ்க்கையும் அவருடைய காயங்களை மறக்க செய்துவிட்டதா? நிவேதிதா அந்த அரசு மருத்துவமனை வேலையை ராஜினாமா செய்தார். நகரத்தின் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனை ஒன்றில் அவர் பணியில் சேர்ந்தார். அடுத்த ஓராண்டிலேயே கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் தனது சொந்த பெயரிலேயே ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனையை கட்டினார். அதற்கான முழு செலவையையும் அவரது கணவர் வினையே ஏற்றதாக தகவல்கள் வந்தன. நிவேதிதா இப்போது கோடிகளில் புரளும் ஒரு பெரும் புள்ளியாக மாறிவிட்டார். நானோ இன்னும் அதே இடத்தில்தான் நின்று கொண்டிருந்தேன். தேவையில்லாமல் அடுத்தவர் விஷயத்தில் அக்கறை காட்டி என் நிம்மதியை இழந்து நின்றேன். எனக்கு நிவேதிதாவிடம் இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அந்த பெரிய மருத்துவமனையில் ஒரு வேலை கேட்டேன். அதிக சம்பளம் கிடைத்தால் என் குடும்பத்திற்கு உதவுமே என்று நினைத்தேன். ஆனால் நிவேதிதா எனக்கு வேலை தர மறுத்துவிட்டார். காரணம், அவருடைய கடந்த கால இருண்ட ரகசியங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் என்பதால் என்னை அவர் அருகில் வைத்துக்கொள்ள அவர் விரும்பவில்லை. இந்த அனுபவத்திற்கு பிறகு நான் ஒரு சபதம் எடுத்தேன். இனி யாருடைய தனிப்பட்ட விஷயங்களிலும் நான் தலையிட மாட்டேன். பெரிய இடத்து மனிதர்கள் தங்கள் லாபத்திற்காக மற்றவர்களை பகடைக்காய்களாக பயன்படுத்துவார்கள். காரியம் முடிந்ததும் கருவேப்பிள்ளையாக தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் நிவேதிதாவிற்கு அவ்வளவு உதவிகள் செய்தேன். ஆனால் எனக்கு கிடைத்தது வெறும் அவமானமும் புறக்கணிப்பும் தான். சில மாதங்கள் கடந்தன. என் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி பழைய கசப்பான நினைவுகளை மறக்க முயன்றேன். மனதிற்குள் ஒரு சின்ன வலி இருக்கத்தான் செய்தது. நல்ல எண்ணத்துடன் தானே உதவினோம், ஏன் இப்படி நடந்தது என்ற ஏக்கம் இருந்தது. அப்போதுதான் எங்கள் மருத்துவமனைக்கு ஒரு புதிய டாக்டர் வந்தார். அவர் மிகவும் அமைதியானவர், பண்பானவர். அவரோடு எனக்கு ஒரு நல்ல நட்பு உருவானது.
அவரிடம் என் மனக்குறைகளையும் நிவேதிதா மற்றும் வினை பற்றிய கதைகளையும் சொன்னேன். அவர் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு என்னிடம் சொன்னார், அஞ்சலி, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும். அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளுக்காக நாம் நம் மனதை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. உதவி செய், ஆனால் உன் எல்லையை தெரிந்து செய். உன்னுடைய சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. அவருடைய அந்த வார்த்தைகள் என் கண்களை திறந்தன. பழைய கசப்புக்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய உத்வேகத்துடன் வாழத் தொடங்கினேன். இப்போது நான் என் வேலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். யாராவது உண்மையிலேயே உதவி என்று கேட்டால் மட்டும்தான் செய்கிறேன். ஆனால் தேவையில்லாமல் எவர் விஷயத்திலும் தலையிடுவதில்லை. இந்த கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். தேவையில்லாமல் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. இங்கு எவரும் எவருக்காகவும் இல்லை. நமக்கான எல்லையை நாமே வகுத்து கொண்டு சுயமரியாதையோடு வாழ்வதே